என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். அந்த டிஸ்பிளேல வந்து யாரு எதுக்காக யார்கிட்ட இந்த விஷயங்களை பேசினாங்க அப்படின்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த ஒரு விஷயத்துல நிக்சன் பேசினதை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அதுல வந்து பேசியிருக்கிறது வினிஷாவை பத்தி. அதை பார்க்கும்போது ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வினிஷா ஒரு வேலைக்காரி, என்னோட டைப் கிடையாது. ஒருத்தவங்களுக்கு ஒன்று அட்ராக்ட் ஆகணும் இல்லையா, இதுக்கு இது இப்படி இருக்கணும், இதுக்கு இது இப்படி இருக்கணும், மண்டை மட்டும் குட்டியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வினிஷாவை பத்தி இப்படி பேசியிருக்காரு. அவங்களோட கண்ணு அழகா இருக்கு, ஸோ ட்ரெஸ் போட்டு அழகா இருக்கு, பூர்ணிமாக்கா வந்து அழகா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்படிதான் வந்து பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பூர்ணிமாவை பத்தி சொல்லியிருக்காரு. ஸோ வினிஷாவை பத்தி பாடி ஷேமிங் பண்ணியிருக்க மாதிரி பேசியிருக்காங்க. ஆனா இப்போ வந்து வினிஷா தேவி அந்த வீட்டில் இல்லை. இருந்தாலும் நிக்சனோட இந்த ஒரு போஸ்ட்டை பார்த்துட்டு, இந்த பேசின வார்த்தைகளை பார்த்துட்டு ரொம்பவே கோவப்பட்டிருக்காங்க வினிஷா. அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்துல ஒரு சில விஷயங்களையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து, நிக்சனை நான் ஒரு தம்பி மாதிரி தான் பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு நடந்திருக்கு. எனக்காக நான் நின்று தான் ஆகணும், எனக்காக நான் பேசி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் வீக் எனக்கும் நிக்சனுக்கும் ஒரு நல்ல உறவு இருந்துச்சு. அவனை தம்பி மாதிரி பார்த்தேன். அவன் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து என்னை வந்து கிண்டல் பண்ணி பேசினாலும் வந்து சரிதான், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு போயிட்டேன். அதுக்கப்புறமா எல்லாம் மீறி போனா, அப்புறம் என்னை காயப்படுத்தவும் ஆரம்பிச்சான். ஸோ அதனால தான் அவனை வந்து நான் நாமினேட் பண்ணேன். அதுக்காக வந்து என்கிட்ட மன்னிப்பும் கேட்டான் நிக்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா என்னை அவன் வந்து கிண்டல் பண்ணதுக்காக தான் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டான். என்னோட பாடி ஷேமிங் பண்ணதுக்காக அவன் என்கிட்ட எதுவுமே கேட்கல. அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் என்ன பாடி ஷேமிங்கும் பண்ணல. அது மட்டும் இல்லாம இதை பத்தி என்கிட்ட கேட்டு மன்னிப்பும் கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த விஷயம் தெரியும், என்கிட்ட மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னு அவன் சொன்னது எல்லாமே போய், என்கிட்ட எதுவுமே இதை பத்தி பேசல, மன்னிப்பும் கேட்கல. எனக்காக வந்து விஷயமா வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா நின்னதுக்கு வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து மன்னிப்பு கேட்டாலும் அவன் நல்லவே ஆக போறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆப்ஜெக்டிவ்ஸ்னு நான் பேசினது எனக்கு ஃபன்னோ எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீக் உரிமை குரல்னு பேசின ஃபெமினிஸ்ட் இப்போ எங்கே போனாங்க? பிக் பாஸ் வீட்டில் இருந்தப்போ என்னதான் அவன் வந்து நிக்சன் என்ன கலாய்ச்சா கூட அவன் மேலே ஒரு மரியாதை இருந்துச்சு. ஆனால் எப்போ இந்த மாதிரி பாடி ஷேமிங் பண்ணானோ எனக்கு மரியாதை சுத்தமாகவே போயிடுச்சு. இந்த வீக்கெண்டில் எபிசோடில் வந்து கமல் சார் இதை பற்றி பேசுவார் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் நிக்சனுக்கு எகெயின்ஸ்டாகவும் எனக்கு சப்போர்ட்டிவாகவும் வந்து பேசுகிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நிக்சன் வந்து இந்த மாதிரி வினிஷாவை பற்றி பேசியிருக்காரு இல்லையா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.